படிக்க போன அண்ணாமலை அப்படியே போயிருக்க கூடாதா, ஏன் திரும்ப வந்தாப்புல நம்ம தாலியா இருக்கிறாப்புல அப்படின்னு தமிழ்நாடு அமைச்சர்லாம் புலம்புற மாதிரி ஏதோ ஒரு மேட்டரா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. அந்த மாதிரி வந்து நேற்று வந்து கேரளாவில் இருந்து கழிவுகளை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டுறாங்க, இதனால சுகாதார கேடு ஏற்படுது, நோய் தொற்று ஏற்படுற அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ட்வீட் போட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதை உடனடியாக சரி பண்ணலைன்னா நானே லாரி எடுத்துட்டு வந்து அந்த குப்பையை பூரா அள்ளிட்டு போய் இங்கே கேரளாவிலேயே கொட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து இன்னொன்று நான் இப்படி சொன்னவனே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்குலாம் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அஜய்யப்பா இப்படி ஏண்டா திரும்ப வந்தாப்புல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. இதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சர் இது பண்றாங்க, துரைமுருகன், செந்தில் பாலாஜி, கீதாஜீவன் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சரும் ஐயோ அண்ணாமலை நம்மளை பத்தி எதுவும் பேசிடுவாப்லையோ, நம்மளை பத்தி எதுவும் மேட்ரு வெளியே வந்துருமோ, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கண்ணுல இது பண்ணிட்டு வந்து தூங்காம இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேற்று ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு அண்ணாமலை. என்னன்னா, அழுகிய முட்டை பள்ளிக்கூடத்துல பூரா அழுகின முட்டையா கொடுக்குறாங்க, அதனால வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ட்வீட்டை போட்டாரு. அதுவும் சாதாரணமா போடல, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பேரை வச்சுட்டாரு. டிசார்டர் தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு ஏற்கனவே திறனற்ற திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப டிசார்டர் திமுக அரசு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் வந்து அந்த அழுகிய முட்டை அமைச்சர் கீதா ஜீவன் பதவி ஏற்றதுல இருந்து பள்ளிக்கூடத்துல பூரா வந்து அழுகிய முட்டை தான் வழங்குறாங்க, நல்ல முட்டையை பூரா ஹோட்டலுக்கு கொடுத்துறாங்க அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்க இதுவரை அழுகுன முட்டை வந்து பள்ளிக்கூடத்தில் போட்டாங்க, காரைக்குடி, மொடக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, திருச்சி, குமரி அப்படின்னு ஒவ்வொரு ஏரியா பேரையும் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை போட்ட ட்வீட்டெல்லாம் போட்டிருக்காரு, ஆதாரத்தோட போட்டு. இப்படிலாம் அமைச்சர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் வந்து சரியான பாடத்தை வந்து திமுக அரசுக்கு புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எந்த ஊரில் அப்படி அழுகுன முட்டை அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, கீதாஜீவனோட ஏரியாவான தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்புறங்கிற பகுதியில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு வந்து அழுகுன முட்டையை கொடுத்துருக்காங்க. இப்போ சாப்பிட்ற பொருள் அது வந்து அதுவும் வந்து முட்டை வந்து ஒரு எனர்ஜிக்காக வந்து ஊட்டச்சத்துக்காக மாணவர்கள் கொடுக்குறாங்க. அது வசதி இல்லாத மாணவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து அழுகுன முட்டையை கொடுத்தீங்கன்னா நீங்களே நல்லா இருப்பீங்களா, ஏன் இப்படி செய்கிறீங்க? வந்து அதுவும் மோடி கவர்மெண்ட்டு இவ்வளவு நிதி கொடுக்குது, அந்த நிதியெல்லாம் வந்து மாணவர்களுக்காக கொடுக்குற நிதியெல்லாம் வாங்கி என்னதான் செய்கிறீங்க, ஆட்டையை போடுறீங்களா அப்படி இப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வியை கேட்டு திணற விட்டாரு. இதனால வந்து தூத்துக்குடியை சேர்ந்த உணவுத்துறை அமைச்சர் வந்து கீதா ஜீவன் வந்து வந்து ரொம்ப இதில் இருக்காங்க, அப்செட்டில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை அவங்க என்ன செஞ்சாங்க, இதே மாதிரி அண்ணாமலை வந்து புகார் சொன்னப்ப முட்டைக்குள்ளே வந்து மழை தண்ணி பெஞ்சதில் மேலே சீல் வச்சுருப்பாங்க, அந்த சாயம் வந்து முட்டை ஓடுக்குள்ளே போனனால முட்டை கருப்பாக இருக்கு, மற்றபடி அது அழுகின முட்டைலாம் இல்லை, ரொம்ப நல்ல முட்டை அப்படின்னு வந்து உலகமே வியக்கிற மாதிரி ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ சொல்லுவாங்களா, இப்போ ஏன்னா இப்போ மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இந்த மழை பெஞ்சனாலே முட்டைக்குள்ள அந்த மைய வந்து உள்ளே போய் கருப்பாக இருந்துச்சு, அழுகிலாம் போகலை அப்படின்னு சொல்லி எதுவும் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. அமைச்சர் கூடிய விரைவில் சொல்லுவாங்க. அண்ணாமலை அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காப்புலன்னு தெரியல. தமிழை போற்றி.